அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தினுடைய 10ஆம் நாள் நோன்பை நாம் எல்லாம் நோற்றிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலான் மாதத்திலே சுவர்க்கத்தினுடைய வாசல்கள் திறந்து வைக்கப்படுகிறது, நரகத்தினுடைய வாசல்கள் இழுத்து மூடப்படுகிறது என்று சஹீஹான ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நாம் எல்லாம் கேள்விப்பட்டு வருகின்றோம். எனவே இந்த சங்கையான ரமலான் மாதத்தில் பகல் நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுதெல்லாம் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், நரகத்தை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். சுவர்க்கத்தை நாம் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு சுவர்க்கத்தை தருவான். நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடினால் நிச்சயமாக நம்மை நரகத்தை விட்டும் பாதுகாப்பான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற நூலிலே 4340வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் சஅலல் ஜன்னத ஸலாஸ மர்ராத்தின் கானத்தில் ஜன்னத்து அல்லாஹும்ம அத்கில்ஹுல் ஜன்னா. யார் அல்லாஹ்விடத்தில் எனக்கு சுவர்க்கம் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்ற நேரத்தில் 3 முறை கேட்பாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு காரியத்தை பேசினாலும், எந்த ஒரு காரியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டாலும் குறைந்தது 3 தடவைகள் கேட்பார்கள். நாமும் அவ்வாறே கேட்க வேண்டும். அப்ப மன் சஅலல் ஜன்னத ஸலாஸ மர்ராத்தின் 3 முறைகள் ஒருவர் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டால் காலத்தில் ஜன்னா, அந்த சுவர்க்கம் சொல்கிறது, அல்லாஹும்ம அத்கில்ஹுல் ஜன்னா, யா அல்லாஹ் இந்த மனிதரை நீ சுவர்க்கத்திற்குள்ளால் பிரவேசிக்க செய்வாயாக என்று சுவர்க்கம் சொல்லுகிறது. அதே போன்று வமன் இஸ்தஜான மினன் நாரி, ஒருவர் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடினால் சலாசம் வர்றாது 3 தடவை, யா அல்லாஹ் நரகத்தை விட்டும் என்னை பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் நரகத்தை விட்டும் என்னை பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் நரகத்தை விட்டும் என்னை பாதுகாத்து விடு என்று 3 முறை கேட்டால் காலத்தின் நாரும் நரகம் சொல்லுகிறது, அல்லாஹும்ம அஜிர்ஹு மினன்னார், இறைவா இவரை நரகத்தை விட்டும் பாதுகாத்து விடு. அப்ப சங்கையான ரமலான் மாதத்துல நமக்காக, காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்காக, நம்முடைய குடும்பத்தாருக்காக, வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்காக அல்லாஹ்விடத்திலே சுவர்க்கத்தை நாம் கேட்க வேண்டும், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கேட்க வேண்டும். நமக்கு மட்டும் கேட்பது கூடாது, அகில உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்காகவும், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், மூமினான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்காகவும் நாம் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் என்பதில் மாற்று கருத்திற்கு இடம் கிடையாது. எல்லாம் வல்ல இறைவன் உயர்ந்த சுவர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.